இப்போது சுகர் பீட் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி போட்டோன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த சுகர் பீடு அந்த ஜரி த்ரெட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஷேப் வந்து அழகான ஷேப் வந்து கரெக்டான ஷேப் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி போட்டோன்னா. அதே மாதிரி ஒரு லைனில் நம்ம சுகர் பீட் போடும்போது கேப் விட்டு போடணும். இப்படி கேப் எல்லாத்துலேயும் இப்படி ஒரு லைன் போடும்போது கேப் விட்டால் இந்த லைன் வரும்போது அது வந்து மேட்ச் ஆயிரும். அதுக்காக தான் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு லைன் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த லைன் பாருங்கள், அந்த நடுவில் இருக்கிற நம்ம கேப் இங்கே விட்டது இந்த ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். எவ்வளோ ஃபினிஷிங் வந்து அதில் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த சென்டரெல்லாம் எவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கு பாருங்கள். அது இந்த மாதிரி கேப் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். இதை ஃபுல்லாக வந்து இதே மாதிரி நம்ம சுகர் பீட் வந்து செக்குடு மாடலுக்கு வந்து ஃபுல் பண்ணணும்.